சவாலுக்கு தயாரா? நாள் 31. இன்றைய சவாலான செயலுக்கு ஆதாரமான வேதவசனம் மார்க்கு 12:30. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆம், இன்றைய சவாலான செயல் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இன்னைக்கு சவாலான செயல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆண்டவர் மேல நம்ம கொண்டிருக்கிற அந்த பரிபூர்ண அன்பை வெளிப்படுத்த போறோம். நம்மளுடைய முழு இருதயத்தோடு, நம்மளுடைய முழு ஆத்துமாவோடு, நம்மளுடைய முழு மனதோடு, நம்மளுடைய முழு பலத்தோடு அந்த அன்பை வெளிப்படுத்த போறோம். இதை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, இன்றைக்கு ஏதாவது ஒரு நேரத்தை எக்ஸ்க்ளூசிவா ஆண்டவருக்காக ஒதுக்கி அந்த நேரத்துல ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் ஏதாவது ஒரு பாடலை நல்ல வாய்களை திறந்து நம்ம பாட போறோம். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிற ஏதாவது ஒரு பாடலை மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, ஒருவேளை 2 வரிகளா இருந்தா கூட அந்த 2 வரிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட போறோம். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, ஆண்டவர் மேல நம்ம கொண்டிருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஏதாவது ஒரு வசனத்தை அறிக்கை செய்ய போகிறோம். உதாரணத்துக்கு சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனத்துல தாவீதுக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஒருவேளை இந்த வசனமே உங்களுக்கு ஓகேனா இந்த வசனத்தையே நீங்க ஆண்டவர் கிட்ட அறிக்கை செய்யலாம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அல்லது ஏதாவது ஒரு வேத வசனத்தின் மூலம் நீங்க ஆண்டவர் மேல கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வேத வசனத்தை எடுத்து அதை ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஒரு 10 தடவையாவது அறிக்கை செய்யணும். 3வதா என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எந்த ஒரு நினைவுகளையும் மனதிற்கு கொண்டு வராம ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர் மேல் நம்மளுடைய நேசத்தை மாத்திரம் கொண்டு வந்து அந்த நேசத்தை வெளிப்படுத்தும் விதமாக, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா, ஆண்டவரே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்க தான் என்னுடைய நேசர், நீங்க என்னுடைய ஆத்தும நேசர் அப்படின்னு சொல்லி நாம் அவர் மேல் கொண்டிருக்கும் அந்த அன்பை ஆத்மார்த்தமாக நாம வெளிப்படுத்த போகிறோம். இப்படி இந்த 3 செயல்களை இன்றைக்கு ஆண்டவருக்கு செலுத்துகிறதன் மூலம் நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற அந்த அநாதி அன்பை நம்ம வெளிப்படுத்த போறோம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்தான், நாமும் அவரை நேசிக்கிறோம் என்பதை அவர் மேல் உள்ள நேசத்தை வெளிப்படுத்தும் ஒரு பாடலை பாடி அவர் மேல் நாம் கொண்டிருக்கும் நேசத்தை உணர்ந்து ஒரு வசனத்தை அறிக்கை செய்து அதே போல ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்மார்த்தமாக முழு பலத்தோடு நம்முடைய முழு நினைவுகளையும் அவர் மேல் கொண்டிருக்கும் நேசத்தை மேல் மாத்திரம் வைத்து அறிக்கை செய்து ஜெபிப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அதுதான் நாம் அவர் மேல் கொண்டிருக்கும் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு செலுத்துவதன் அடையாளமாகவும் இன்றைய சவாலான செயலில் ஜெயிப்பதன் அடையாளமாகவும் இருக்கும். இப்படி ஆண்டவரை இன்னும் அதிகமாய் நேசித்து இன்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேர்வோமாக. ஆமேன்.